இங்க ஒரு பொண்ணு பிகினியோட ஒரு பீச்ல ஹாயா சன் பாத் எடுத்துட்டு இருக்கா. சோ அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த தீரன் படத்துல வர மாதிரி ஒருத்த சடனா மண்ணுக்குள்ள வெளியே வரான். இவனை பார்த்துட்டு டே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆக கலவாணி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா சடனா அந்த பொண்ணோட கம்மலை கவிட்டு அங்கிருந்து ஓடிறான். டே யாரா நீ கம்மலை கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது ஆனா வந்துட்டு கேட்கல, அங்கிருந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். சோ அப்படி இவன் ஒளிஞ்சிர அப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு இவளோட ஹஸ்பண்ட் வரான். அப்படி வந்தவன் காண போன அந்த கம்மலை பார்த்ததும் எங்கடி கம்மலை காணோம், எங்கடி தொலைச்சு அப்படின்னு மாதிரி கேட்கறா. எங்க நான் ஒன்னும் தொலைக்கல, ஒரு திருடன் திருட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல அவன் திருடிட்டு போற வரைக்கும் நீ என்னடி பண்ணிட்டு இருந்த, இன்னைக்கு வா வீட்டுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். என்னன்னு பார்த்தா இவன் சரியான சைக்கோ போல, புருஷன் அப்படின்ற பேர்ல அந்த பொண்ணு போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் போல. சோ இப்படி இவ்வளவு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறத இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த திருடன் பாத்துறான். அப்படி பார்த்துட்டு அடச்சி தெரியாம தப்பான காதுல கைய வச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்க இந்த பக்கம் இவன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அப்பதான் கீழே பாக்குறான். பார்த்தா இந்த பொண்ணோட கம்மல். ஏய் இது உன் கம்மல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா அந்த திருடன் இருக்கான். அவ்வளவுதான் ஒரே அடி மட்டையாகிறான். அப்படி மட்டையாகிட்டு ஏய் இதான் சரியான சான்ஸ், உன் சைக்கோ புருஷன் தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான். ஆனா இவன் வந்துட்டு அவன் பின்னாடி ஓடி வரா. என்னமா ஏன் பின்னாடி ஓடி வர அப்படின்னு போது ஆமா நீ பாட்டி அவன் புருஷனை அடிச்சுட்டு ஓடு அப்படின்னா நான் எங்க ஓடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்றா. சோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து இவன் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல கைவரிசையை காட்டான் போல. எல்லாருமே அவனை பிடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் இழுத்துட்டு ஓடி போயிடறான். சோ அப்படி ஓடி வந்து ஒரு டைனிங் டேபிள் கடியில இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ அப்படி இவங்க ஒளிஞ்சிர அப்பன்னு பார்த்து இங்க சாப்பிடறதுக்காக ரெண்டு பேரும் இந்த டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. சோ அப்படி இந்த டேபிள்ல உட்கார்ந்து ஒருத்தி காலை உள்ள விடுறா. பார்த்தா அவ காலில் தங்க கொலுசு போட்டுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது ஏறா கைய இப்ப கூடவா திருடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. சரி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல அப்ப இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றா. ஏமா உனக்கு இப்பயா பசிக்கணும், சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா இந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கே தெரியாம ஒரு பிராக்கலி எடுத்து வந்து கொடுக்குறான். இதை பார்த்துட்டு இவ்வளோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்றா. அடியே பசிக்குதுன்னு பாவான்னு கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்து கொடுத்தா பிடிக்கலன்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு நிமிஷம் இரு உன் தொப்பி கூட அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அவங்களுக்கே தெரியாம அப்படியே நைஸா ஆட்டை போட்டு தொப்பி நிறைய ஃப்ரூட்ஸ் கொண்டு வரா. சோ இதை வந்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா சாப்பிடுறாங்க. பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒயினை வேற அடிச்சிட்டாங்க போல. ரெண்டு பேரும் வித் ஒயினோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மேல இருக்க அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா இவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கத கண்டுபிடிச்சாங்க. அவளாம் பார்த்த உடனே அடியே ஓடிடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை கூட்டிட்டு அங்கிருந்து ஓட அப்படி ஓடி வந்து கரெக்டா புருஷன்கிட்டே மாட்டிக்கிறாங்க. இவன் பாத்தீங்கன்னா இங்க போலீஸோட ரெடியா நின்று இருக்கான். புடிங்க சார் இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ அப்படி இவனை அரெஸ்ட் பண்ணும்போது அப்ப வந்துட்டு இவன் என்ன சொல்றானா சார் என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ண அப்படி எனக்கு தொழில் கத்து கொடுத்த என் குருவை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றான். யாரா அவன் குரு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது தோ முன்னாடி நின்றுக்காரு இவர்தான் அப்படின்றான். டேய் அவர் தானா கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு போது சார் சந்தேகம் தான் அவன் பாக்கெட் செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு சொல்ல இவங்களும் போய் செக் பண்ணி பார்த்தா இவன் அடிச்ச நகை எல்லாத்தையுமே அவருக்கே தெரியாம பாக்கெட்ல போட்டு வச்சிட்டான் போல. அவள்தான் இவனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட இங்க பாரு எப்படியோ உன் சைக்கோ புருஷன் இருந்து உனக்கு காப்பாத்திட்டேன், இதுதான் உனக்கு கிடைச்ச சான்ஸ், இதுக்கு மேல நீ ஃப்ரீடமா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடான்.